Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Hated Rivalry episode 2. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐகால லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. அப்படியே டேஸ் போயிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறாங்க. அப்ப லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. அதுக்காக இல்லையா இப்ப அவங்ககிட்ட சாரி சொல்றான். அதுக்கு பரவாயில்ல, நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு ஷேன் சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல ரொம்ப ஜாலியா டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா டேஸ் இல்ல இயர்ஸ் போய்கிட்டே இருக்குது. 2008 அவங்க மீட் பண்ணாங்க, இப்ப 2011 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருசா மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. அதாவது தனியா மீட் பண்றதுக்கு கேம்ஸ் விளையாடுறாங்க, ஆப்போசிட்டா விளையாடுறாங்க. ஆனா அன்னைக்கு மாதிரி தனியா அவங்களால இப்ப எதுவும் பண்ண முடியல. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள டெக்ஸ்டிங் மட்டும் போயிட்டே இருக்குது. டெக்ஸ்டிங்னு சொல்றதை விட ஃபிளர்ட்டிங்னு சொல்லலாம். இல்லையா அவங்ககிட்ட ரொம்ப ஃபிளர்ட் பண்ற மாதிரி எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இதெல்லாம் நீ யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு அவங்ககிட்ட ஷேன் கேட்க, உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு அவன் கிண்டலா சொல்ல, இதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப ஜாலியா டெக்ஸ்டிங் போயிட்டு இருக்குது. இவங்க மேக்சிமம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஸோ டெக்ஸ்டிங்ல மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. அப்புறம் 2011 ஆகுது, 2012 ஆகுது. அப்புறம் ஒரு மேட்ச்க்கு முன்னாடி என்னால அவன் டெக்ஸ்ட் பண்றான், நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நான் 9 கோல் போடுவேன். ஏன் 9 கோல் அப்படின்னு அவன் கேட்க, உனக்கு பிடிச்ச அந்த 9 இன்ச்சஸ்க்காக நான் 9 கோல் போடுறேன் அப்படின்னு வேணும்னு இல்லையா அவனை பத்தி கிண்டலா சொல்றான். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு டைம் டெக்ஸ்ட் பண்ணும்போது இல்லையா அவனுக்கு பிபி பிக்சரே அனுப்பிடுறான். அதை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் ஷேன் லைட்டா பயந்துடுறான். டக்குன்னு போனை மறைச்சிடறான். அவன் பக்கத்துல இருக்கிறான், என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி பாக்குறான். அப்புறம் மெதுவா எடுத்து அந்த போட்டோ மறுபடியும் பாக்குறான். இப்படியே அவங்களோட டேஸ் போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட அவங்க ரெண்டு பேருக்குள்ள மேட்ச் நடக்க போகுது. மேட்ச்க்கு முன்னாடி ஷேன் அவனுடைய ரூம்ல இருக்க, அவங்க கூட இருக்க அவன் பிளேயர்ஸ் எல்லாம் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், இன்னைக்கு மட்டும் அவன் உன்னை ஃபக் பண்ணல, நான் உன்னை பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்றான். அதாவது அவனை தோக்கடிச்சிருவான் அப்படின்றதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்றான். அந்த வேர்டை கேட்டதுமே ஷேன் பயந்துடுறான். ஏன்னா அவன் இல்லையா வச்சு யூஸ் பண்ணதால. ஏன்னா இவனுக்கு இல்லையாக்குள்ள என்ன இருக்குன்னு இவனுக்கு மட்டும் தானே தெரியும். அதுக்கப்புறம் ஷேனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி கிண்டல் பண்ண, அவனை இன்டர்வியூக்கு பதில் சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இல்லையாக்கிட்ட இருந்து அவனுக்கு டெக்ஸ்ட் வருது. அதுவும் அவன் என்ன அனுப்பியிருக்கான்னா, 1 ஹவர்ல உன்னால எத்தனை டைம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறான். அதை பார்த்ததுமே ஷேன் செம்மையா கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் இவனுக்கு என்ன பைத்தியமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் கேம் விளையாட போறோம், அதுவும் ஆப்போசிட் டீம்ல, எப்படி இவன் நம்மளுக்கு இப்படி டெக்ஸ்ட் பண்றான் அப்படின்னு டைப் பண்றான். ஆனா அதை சென்ட் பண்ணிடுறான். இவன் என்ன அனுப்புவான் அப்படின்னு இல்லையா ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்க. கடைசியில மேபி 1 ஹவர்ல 2 டைம்ஸ் அப்படின்னு ஷேன் அனுப்புறான். அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு செக்ஸ்டிங் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்றான். இந்த வேர்ட் எல்லாம் உனக்கு யாரா கத்து கொடுக்கறது அப்படின்னு அவன் கேட்கறான். சரி விட, நம்ம எங்க மீட் பண்றோம் அப்படின்னு இல்லையா கேட்க, இல்ல நம்ம மீட் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்றான். மறுபடியும் இல்லையா டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கு ஷேனு, ஒருவேளை நீ லக்கியா இருந்தன்னா இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம், நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கேம் ஆரம்பிச்சிடுது. இங்க இல்லையா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு பார்த்துட்டு கிண்டல் பண்றான். என்னடா அந்த பொண்ணு உன்னை ரொம்ப ஓவரா வேலை வாங்குறா போல அப்படின்னு கிண்டலா கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு இல்லையா சொல்றான். நீ தான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, ஓவரா பிளஷ் பண்றீ அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் பிளஷ் எல்லாம் பண்ணலையே, நான் வந்து ஒரு ரஷ்யன் பிளஷ் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் கேம் முடிஞ்சிடுது. முடிஞ்சதுமே ஷேன் அவனை ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். இல்லையாவும் அங்க போறான். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த இடத்த பார்த்ததுமே இல்லையா பயப்படுறான். என்னடா என்ன கொலை பண்ண கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறான். நீ ஃபர்ஸ்ட் உள்ள வா அப்படின்னு ஷேன் சொல்ல, இல்லையா உள்ள வரான். உள்ள போனதுமே அவனை பார்த்து கோவமா, கேம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி டெக்ஸ்ட் பண்ற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்னு கோவமா திட்டுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு மேல அவனோட வீட்டுக்கு வராங்க. கீழே பார்க்கறதுதான் ஒரு மாதிரி இருக்குது. ஆனா மேல ஷேனுடைய வீடு ரொம்பவே அழகா இருக்குது. பரவாயில்ல, என் வீடு அழகா இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன், பக்கத்துல இருக்கிற வீடு என்னோடதுதான் அப்படின்னு சொல்ல, உடனே இல்லையா அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்னடா பெரிய லேண்ட்லார்ட் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் கேட்கல, நீ தானே கேட்ட அப்படின்னு ஷேன் சொல்ல, இல்லையா பக்கத்துலதான் அவனை கிஸ் பண்றான். அப்புறம் ரெண்டு பேருமே பெட்டுக்கு போறாங்க. அப்ப இல்லையா பார்த்து, உன் மேல சிகரெட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றான். ஒரே ஒரு சிகரெட் தான் நான் குடிச்சேன் அப்படின்னு இல்லையா சொல்ல, நீ சிகரெட் குடிக்க கூடாது அப்படின்னு ஷேன் சொல்றான். நீ பேசவே கூடாதுடா, வாடா எங்க அப்படின்னு இல்லையா அவனை பக்கத்துல கூப்பிட, நான் எனக்கு வரணும், நீ என் பக்கத்துல வாடா அப்படின்னு இதுல கூட ஷேன் சண்டை போடுறான். அதுக்கப்புறம் ஃபைனலி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 2008, 9, 10, 11, 12, 4 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஆக்சுவலா ஃபுல் ப்ராசஸும் பண்றாங்க. என்னால உங்களுக்கு காட்ட முடியாது, ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஒரு செம்ம ஹாட்டான சீன். ஒரு ஷார்ட்டான சீன்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு லாங்கான சீனு. அந்த சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேன் பக்கத்துல போய் இல்லையா அவனை கிஸ் பண்றான். ஷேன் அவன் பெட்டை பார்த்துட்டு, பெட்டு ஃபுல்லா அசிங்கமாயிடுச்சு அப்படின்றான். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு இல்லையா குளிக்க போக, ஷேனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. அவன் ஃபேஸ்ல ஸ்மைல் இருக்குது. அப்புறம் இல்லையா குளிச்சுட்டு வந்து மறுபடியும் அவன் பக்கத்துல தூங்குறான்.
நீ என்ன கொன்னுட்டடா, செம்மையா இருந்துச்சுடா அப்படின்னு இல்லையா சொல்றான். அப்படியே 2 பேரும் ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஷேன் பக்கத்துல இருந்து அவனை மறுபடியும் கிஸ் பண்றான். அந்த மொமெண்ட் ரொம்ப அழகா ரொமான்டிக்கா இருக்குது. ஆனா இல்லையாக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நமக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு தோணுச்சு போல. உடனே அவங்க இருந்து எந்திரிச்சிடறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அவனு ஓகேன்றான். அவன் கிளம்பி கீழே போகும்போது ஷேன் அவன் கூட கீழே வரான். அடுத்தது மேட்ச் நடக்க போகுது போல. அந்த மேட்சை பத்தி ஷேன் பேசிக்கிட்டு இருக்கான். உன் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, இவனோட ஃபேமிலி பத்தி உனக்கு எதுவும் தெரியாதுல்ல. ஷேன் கேட்கிற கொஸ்டினுக்கு இவனும் பதில் சொல்லிட்டு இருக்கான். உன் ஃபேமிலி எல்லாம் வருவாங்கல்ல உன் மேட்சை பாக்குறதுக்கு அப்படின்னு ஷேன் கேட்க, எங்க அப்பா வருவாரு, எங்க அண்ணா வருவானா இல்லையா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி அடுத்த மேட்ச்ல பாக்கலாம் அப்படின்னுட்டு போறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்து அவனை ஒரு கிஸ் பண்ணிட்டு போறான். 2 பேரும் இவ்வளவு ரொமான்டிக்கா நடந்துக்கிறாங்க. ஆனா எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாமலே இருக்காங்க. அப்புறம் 2014 ஆயிடுது. இப்ப இங்க ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது, ரஷ்யால நடக்க போகுது. சோ இவனுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. அதாவது இல்லையாவுக்கு. ஷேன் இல்லையாவுக்கு டெக்ஸ்ட் பண்றான். அவங்கிட்ட இருந்து ரிப்ளை வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை பாக்குறதுக்கு அவன் ஃப்ரெண்டு வரான். அவன் கூட யாரையும் கூட்டிட்டு வரான். அது யாருன்னு எனக்கு சரியா தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க தங்கி இருக்கிற ரூமை பத்தி மேட்சை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இல்லையாவை பத்தின பேச்சு வருது. அப்ப அந்த கூட வந்தால அவன் சொல்றான், இல்லையா கேவாமா அப்படின்னு பேச அந்த டாபிக் வந்ததுமே இவங்களுக்கு இல்ல ஷேனுக்கு லைட்டா மனசுக்குள்ள பயம் வந்துடுது. ஏன்னா இவனும் அவன் கூட இன்வால்வ் ஆயிருக்கான் தானே. சோ அதை பத்தி எந்த ஒப்பீனியனும் சொல்லாம ஷேன் அமைதியா இருக்கான். பட் அந்த சுச்சுவேஷன்ல ஷேனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல போல. ஷேன் மறுபடியும் போன் எடுத்து பாக்குறான். அவனுக்கு இல்லையாக்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ் கேம் ஆரம்பிச்சிடுது. அங்க மத்த கேம்ஸ் நடக்கும்போது அதை அவங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷேன் இல்லையா எங்க இருக்கான்னு தேடுறான். தூரத்துல இல்லையா நிக்கிறது தெரியுது. உடனே இரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஷேன் அங்க இருந்து வரான். இல்லையா பக்கத்துல போய் இல்லையாவை கூப்பிடுறான். இல்லையா அவனை பார்த்ததுமே இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் அதுக்கு வரல, உன்னை பார்த்தேன்னா அதான் பேச வந்தேன் அப்படின்னு ஷேன் நல்லா பேசுறான். ஆனா இல்லையா ரொம்ப பேடான மூட்ல இருக்கான் போல. இங்க இருந்து போ அப்படின்னு கோவமா சொல்றான். என்னாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் இங்க இருந்து போன்னு சொல்றல அப்படின்னு இல்லையா சொல்றான். நீ என்னோட டெக்ஸ்ட்டுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்ல, உன்னோட போரிங்கான டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் என்னால ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்னு இல்லையா ரொம்ப ரூடா சொல்ல ஷேன் கடுப்பாயிடுறான். நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல இல்லையாவோட வீட்டுல காட்டுறாங்க. இல்லையாவுடைய அப்பா ஏதோ பெரிய ஆர்மி ஜெனரலா இருந்திருக்காரு போல. அவருடைய யூனிஃபார்ம்ல நிறைய மெடல்ஸ் இருக்குது. இவன் இந்த டைம் கேம் சரியா விளையாடல போல. என்ன இப்படி விளையாடுற, கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறாரு அவங்க அப்பா. எப்படி விளையாடணும்னு தெரியாதா அப்படின்னு அவனை திட்டிக்கிட்டே இருக்க. ஆனா அவன் எதுவும் சொல்லாம அவங்க அப்பா சொல்றதுக்கெல்லாம் சரி 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 அப்படின்னு ஒத்துக்கிறான். கடைசியில நீ ஒழுங்கா விளையாடிட்டா அதோட வேற வழி இல்லை அப்படின்னுட்டு பக்கத்துல அவனோட டைய சரி பண்ணி விடுறாரு. யார் உன் டை போட்டு விட்டது, உன்னுடைய அம்மாவா, உங்க அம்மாக்கு இதெல்லாம் சரியா பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்ல, இல்லையா அவங்க அப்பா ஒரு மாதிரி பாக்குறான். அப்பா அம்மா இறந்துட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஓ ஆமா இல்ல, நான் உன்னுடைய ஸ்டெப் மதரை சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்படின்னு இல்லையா கேட்க, அவங்களா எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பா மென்டலி ஸ்டேபிளா இல்ல போல. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் மினிஸ்டரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. எனக்குதான் தெரியுமே அப்படின்னு அவனு சொல்றான். இல்லையா வீட்டுல ஏதோ ஒரு பார்ட்டி போல. நான் கூட இல்லையா கொஞ்சம் புவரா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா உன்னோட வீடு அவங்க அப்பாவெல்லாம் பார்த்தா நான் நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. அந்த மினிஸ்டரும் இல்லையாவோட அப்பாவும் மேட்சை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனை நல்லா விளையாடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான், நல்லா இருக்கான். அவனோட மைண்டே அங்க எல்லாம் வேற என்னமோ திங்க் பண்ணிட்டு இருக்கான் போல. அப்ப அங்க அந்த பொண்ணு வரா. இந்த பொண்ணு போன எபிசோட்ல வந்தால, இது ஆக்சுவலா அந்த மினிஸ்டரோட பொண்ணாமா. வா போலாம் அப்படின்னு அவ பாட்டுக்கு இல்லையோட கையை பிடிச்சி அங்க கூட்டிட்டு போயிடுறான். அப்ப அந்த மினிஸ்டரும் இல்லையோட அப்பாவும் சின்ன வயசுல இருந்து அவங்க 2 பேரும் இப்படிதான் அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு இல்லையோட கையை பிடிச்சு, நான் உனக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு கீழே ஒரு ரூம் கூட்டிட்டு போறான். சாரி, நான் இது இல்லையோட வீடுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். இது இந்த பொண்ணோடைய வீடு போல, அதாவது மினிஸ்டரோட வீடு போல இது. அங்க கீழே போய் ஒரு ரூம் ஓபன் பண்ணா அந்த ரூம்ல ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் யாருன்னா இல்லையாவுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்ல முடியாது, ஆனா ஃபர்ஸ்ட் பாய் அப்படின்னு சொல்லலாம். அவன் ஷேன் கிட்ட சொல்லியிருந்தால என்னோட கோச்சோட பையன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்ன்னு. சோ அவன் தான் இவன். அவன் இல்லையாவை பார்த்ததுன்னு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அப்படின்னு சொல்ல, அவனும் ஆமா சாஷான்னு சொல்றான். அந்த பையன் பேரு சாஷா. அதுக்கப்புறம் இல்லையா கிட்ட, நீ இந்த டைம் கேம் அவ்வளவு சரியா விளையாடல அப்படின்னு அதை பத்தி சொல்ல, நீதான் என் கேமையே பார்க்க மாட்டியே அப்படின்னு இல்லையா சொல்றான். அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்றான், ஏன்னா அவங்க அப்பா ஒரு கோச்சு, நீ எப்படி இந்த கேம் பார்க்காம இருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த கேம் நல்லா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த கேம் விளையாடுறவங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா நான் பார்ப்பேன் அப்படின்னு கிண்டலா சொல்ல. அப்புறம் அந்த பொண்ணு இல்லையா கிட்ட, இந்த வருஷம் நீ கப்பை வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இல்லையா கேட்கறான்.
அப்ப அந்த பொண்ணு ஜோசியம் பாக்குற மாதிரி எல்லாம் சொல்றா. இந்த இயர் நீ வேணா பாரு, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நடக்க போறது எல்லாத்தையும் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சொல்றான். அதுக்கு சாஷா கூட ஆமாண்டா வந்து ஒரு சைக்கிக், உனக்கு தெரியாதா, அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல, இந்த வருஷம் வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி டைம் ஆச்சு நான் போறேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து போயிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் சாஷா எந்திரிச்சு இல்லையா பக்கத்துல வரான். வந்து அவங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இல்லையா இன்ட்ரெஸ்டடா இல்ல. என்னாச்சு நீ இப்படி இருக்க மாட்டியே அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் நீ எவ்வளவு ஃபன்னா இருக்க தெரியுமா அப்படின்னு அவன் பக்கத்துல வந்து லைட்டா அவனை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். இங்கயா அப்படின்னு இல்லையா கேட்க, ஆமா இங்கதான். ஃபர்ஸ்ட் எல்லாம் அவனுக்கு இந்த மாதிரி டேஞ்சரான விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, இப்ப நான் அப்படி இல்லைன்னு இல்லையா சொல்றான். சரி விடு, வேற எங்கேயாச்சும் போலாவா அப்படின்னு கூப்பிட, இல்ல எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு இல்லையா சொல்றான். சரி நான் பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னுட்டு சாஷா அங்கிருந்து வெளியில போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. அந்த ஒரு முக்கியமான மேட்சை பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு கூட சொன்னால இல்லையா நீ வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. அந்த மேட்ச் வரப்போகுது. அந்த மேட்சை பாக்குறதுக்கு இங்க ஷேன் அவனோட வீட்டுல கூட நிறைய பிளேயர்ஸ் எல்லாருமே ஒன்னா உட்காந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா அவனோட பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் ஆக்சுவலா இல்லையா தான் அந்த டீமோட கேப்டனு. ஸோ வந்து ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்குறான். எல்லாருக்கும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்குது. நம்ம தான் வின் பண்ணுவோம், இது நம்மளோட கப்பு அப்படின்னு அவன் செம்ம மோட்டிவேட்டடா பேச எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு அங்க போய் விளையாடலாம் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட்டடா விளையாட போறாங்க. அப்ப ஷேன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்களே, என்னடா விட்டா அந்த இந்தியா வின் பண்ணிடுவான் போலயே அப்படின்னு சொல்ல, ஷேன் உனக்கு தான் அவனை பிடிக்கவே பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, ஷேன் வேற வழி இல்லாம ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே, அதாவது இல்லையா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களே கப்பை வின் பண்ணிடுறாங்க. இங்க ஷேனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடுப்பா எந்திரிச்சு போறாங்க. ஆனா ஷேன் மட்டும் டிவியே பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது, சொல்ல போனா ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லலாம். இல்லையா வின் பண்ணிட்டு கப்பை எடுத்து ரொம்ப ஹாப்பியா காட்டுறத பார்க்கும்போது லைட்டா இவன் கண்ணுல இருந்து கொஞ்சம் தண்ணியே வருதுன்னு சொல்ல, அந்த அளவுக்கு அவனுக்கு ஹாப்பியா இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, சம்மர் வருது. அந்த ஹாக்கி அவார்ட் ஷோ நடக்கும்ல, அந்த அவார்ட் ஷோ நடக்க போகுது. அதுல ஷேன் ஸ்பீச் கொடுக்கணும் போல, அவன் கூடயே சேர்ந்து இல்லையாவும் கொடுக்கணும் போல. கடைசி நிமிஷம் தான் இல்லையா அவன் பக்கத்துல வரான். 2 பேரும் ஒன்னா ஸ்டேஜுக்கு போறாங்க. ரொம்ப ஜாலியா ஒரு காமெடியான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. ஆனா அந்த ஸ்பீச் முடிச்சுட்டு உள்ள வரும்போது ஷேன் செம்ம கடுப்பா இருக்கான். ஏன்னா அவனுக்கு கோவம். இத்தனை நாளா கிட்டத்தட்ட 6 மாசமா ஷேன் அனுப்பின எந்த டெக்ஸ்ட்டுக்குமே இல்லையா ரிப்ளைவே பண்ணல. சோ அவன் கோவமா ரெஸ்ட் ரூம்க்கு வர, அவன் பின்னாடியே இல்லையாவும் அங்க வரான். இப்ப இல்லையா ரொம்ப நல்ல மூட்ல இருக்கான் போல. அவன் ஷேன் கிட்ட நல்லா பேசுறான். ஆனா ஷேன் செம்ம கடுப்பா இருக்கான். என்ன இப்ப உனக்கு என்ன வேணும்? கேமரா முன்னாடி மட்டும் ரொம்ப நல்ல மாதிரி என்கிட்ட பேசுறேன், நீ என்கிட்ட பேசி 6 மாசம் ஆச்சு, இப்ப வந்து எதுவும் நடக்காத மாதிரி பேசுற அப்படின்னுட்டு ஒரு பேட் வேர்ட் சொல்றான். அதை கேட்ட இல்லையா பக்கத்துல வந்துட்டு, அப்படியா உனக்கு அது வேணுமா அப்படின்னு அவன் சொன்ன பேட் வேர்டை கேட்கறான். நான் கூட இந்த ஷேனு கோவத்துல அவங்ககிட்ட பேச மாட்டான்னு நினைச்சேன். அவனும் பக்கத்துல வந்து ஆமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இல்லையா, இந்த டர்ட்டி பாத்ரூம்ல நான் முட்டி போட்டு கீழே உட்காந்து உனக்கு அது பண்ணணும்னா அதுக்கேத்த மாதிரி நீ என்கிட்ட ரொம்ப மரியாதையா கெஞ்சி கேளு அப்படின்னு சொல்ல, ஷேனும் பக்கத்துல வந்து ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேக்குறான். என்னடா இந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டான் அவனை பார்த்ததுமே. இல்லையா சொன்ன மாதிரியே ப்ளீஸ் முட்டி போட்டு அது பண்ணு அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறான். இல்லையா அவன் பக்கத்துல வந்து லைட்டா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் எல்லாம் பண்ணல, ஆனா அதுக்குள்ள வேண்டாம் இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னுட்டு நம்ம 2 பேரும் நம்மளோட சீட்டுக்கு போகலாம், இந்த போரிங்கான ஷோவை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு நீ என்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு வா, அங்க நான் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி முடிவு பண்ணி சொல்றேன் அப்படின்றான். நீ எப்ப இந்த இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்ட அப்படின்னு ஷேன் கேக்குறான். ஏன்னா இல்லையா ரஷ்யன்னு இன்னைக்கு அந்த ஹாக்கி அவார்ட்ல இவங்க 2 பேர்ல யாருக்கு அவார்டு கிடைக்குமோ, அப்படி உனக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா நீ என்ன சொல்றியோ நான் என்ன வேணா உனக்கு பண்றேன் அப்படின்னு இல்லையா சொல்றான். அப்ப நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு ஷேன் கேட்க, அதே மாதிரிதான் நான் சொல்றத நீ பண்ணணும் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் 2 பேருமே போய் அந்த அவார்ட்ல எப்பயும் போல நார்மலா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு இல்லையாவுடைய ரூம்க்கு ஷேன் வரான். அந்த அவார்ட் ஷோல இல்லையா தான் வின் பண்ணியிருக்கான் போல. ஸோ செம்ம ஹாப்பியா இருக்கான். ஷேன் உள்ள வந்ததுன்னு அவனை பார்த்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல, சரி உன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்னு இல்லையா சொல்றான். அவனும் ஷர்ட்டையும் பேண்ட்டையும் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நிக்கிறான். என்ன ஆச்சு அதையும் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, இல்ல இங்க நிறைய விண்டோஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி இந்த பக்கம் வா அப்படின்னு அவன் உள்ள இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க அவன் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு போய் அந்த பெட்ல உட்காரு அப்படின்னுட்டு, நீ பண்ணு அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். என்னது அப்படின்னு ஷேன் கேட்க, ஆமா நீ பண்ணு அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். நான் இல்லையா உட்காந்துட்டு ஓட்கா குடிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு கொஞ்சம் ஓட்கா வச்சு கொடு அப்படின்னு ஷேன் சொல்ல, இல்ல நீ ஃபர்ஸ்ட் அதை பண்ணி முடி, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஓட்கா தரேன் அப்படின்னு சொல்ல, ஷேன் அவன் சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இல்லையா அவனை பாத்துக்கிட்டு இருக்கான். இல்லையா வேணும்னே அவனை கடுப்பேத்துறதுக்கு, வின் பண்ணா ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த கப்பு கையில வாங்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இங்க ஷேனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனா சண்டை போடல, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான்.
என்னது மறுபடியும் சொல்லு அப்படின்னு கேட்க, எனக்கு வேணும் இங்க வா அப்படின்னு கூப்பிட இல்லையா பக்கத்துல வரான். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்திருக்குன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷேன் கேக்குறான், நீ இப்ப ரஷ்யாக்கு திரும்ப போகணுமா அப்படின்னு சொல்ல, போகணுமா என்ன கொஸ்டின், நான் போய் தானே ஆகணும், அதானே என் வீடு அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு என்னமோ உனக்கு ரஷ்யா அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியல, நீ அங்க திரும்பி போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு இல்லையாக்கிட்ட இருந்து பெருசா ரெஸ்பான்ஸ் இல்ல. இல்லையா அந்த டாபிக் அவாய்ட் பண்ற மாதிரி, சரி டைம் ஆயிடுச்சு தூங்க போறேன் அப்படின்னு சொல்ல, சரி நானும் தூங்கணும் அப்படின்னு ஷேன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியில போறான். வெளியில போறதுக்கு முன்னாடி எப்பயுமே இல்லையா அவங்ககிட்ட பேசுவான், ஏதாச்சும் கிஸ் பண்ணுவான், எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு அவன் ரூம்ல உட்காந்துருக்கான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு ஷேன் அங்க இருந்து வெளியில வரான். லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு போன் எடுக்கிறான் இல்லையாக்கு டெக்ஸ்ட் பண்றதுக்கு. அடுத்த சீசன்ல பாக்கலாம் அப்படின்னு எப்பயும் சொல்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணலான்னு போறான். ஆனா அதை டெலீட் பண்ணிட்டு கடைசியா ஒரு கிஸ் கூட பண்ணலையே அப்படின்னு டைப் பண்றான், அதை இல்லையாக்கு அனுப்பலான்னு. ஆனா அதையும் அனுப்பாம டெலீட் பண்ணிட்டு சே அப்படின்னு கடுப்பாகிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.